இதையெல்லாம் சொல்லப்பட்டதே தவிர காங்கிரஸ் வேண்டும் என்றே, இன்னும் சொல்ல போனா அதுக்கு எதுக்கு சொல்றது கூட ராகுல் காந்தி இங்க இல்ல, எங்க போயிருக்காருன்னே தெரியல, வெளிநாடு போயிட்டாருன்னு சொல்றாங்க. ஆக முக்கியமான ஒரு தேர்தல் நடக்கும் போது நாட்டு மக்களோடு நிற்கக்கூட முடியாத ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமரை குறை கூறுகிறது என்பதுதான் வேதனை. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அனைவருக்குமான வளர்ச்சியில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறார். 25 கோடி மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். அதே போல கரோனா காலத்தில் அனைவருக்குமே தடுப்பூசி கொடுக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா வளர்ச்சி அடைந்த நாடுகள் கூட கரோனாவை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதை சிறப்பாக எதிர்கொண்டார். அதனால் 45 லட்சம் இறப்புகள் தடுக்கப்பட்டது. ஆக இந்த தேர்தல் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வளர்ச்சிக்கான தேர்தல். அதை வேண்டும் என்றே திசை திருப்பதற்கு காங்கிரஸ் முயற்சி செய்கிறார். நீங்க நிறைய சந்தர்ப்பங்கள் தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டே இருக்கு. ஆனால் பிஜேபி ஏன் கிரவுண்ட் லெவல்ல போய் அவங்க திமுக அதிமுக மாதிரி ஏன் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்காம இருக்கீங்க? பிஜேபிக்கு கிரவுண்ட் லெவல்ல மெம்பர்ஷிப் கம்மியா இருக்கு. அப்ப நீங்க கேட்கிற கேள்வியில இருந்து அது பிஜேபி வாக்காளர்கள் தான் புரிஞ்சுக்கிறீங்களா? நான் கேட்கிறேன், இது வாக்காளர்கள் தான் நம்ம சொல்றோம். அப்ப திமுக அந்த வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதுல அக்கறை இல்லையா? இதுலதான் எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுக்கும் முதலமைச்சர் வாக்குரிமை பல பேரிடம் பறிக்கப்பட்ட பின்பு ஏன் ஒற்றை வார்த்தை கூட சொல்லாமல் இருக்கிறார் என்பதுதான் எங்க சந்தேகம். ஏனென்றால் பார்த்து பார்த்து பார்த்து, ஏனென்றால் நான் போட்டியிட்ட 199, 201, 202 தொகுதிகள் கவுன்சிலராக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்காக விழுந்த வாக்குகள். நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். வாக்குரிமை பறிக்கப்பட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூட்டணி கட்சிகளும் ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? மக்களின் உரிமையை பெற்று தருகிறோம், எங்க உரிமையை விடவே மாட்டோம், நாங்கள் உரிமை எல்லோரும் பறித்து கொண்டிருக்கிறார்கள், மாநில உரிமையை நாங்கள் மீட்டெடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் முதலமைச்சர் அவர்கள் மக்களின் ஜனநாயக உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது, ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை? இதைத்தான் நான் கேட்கிறேன். நீங்க உரிமையை நாங்கள் மீட்டெடுக்கிறோம் என்றால் வாக்குரிமை மக்களின் உரிமை. நாளைக்கு மக்களை இங்க ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறார்கள் நான் கேள்விப்பட்டேன். ஏன் கூட்டணி கட்சிகளும் சரி முதலமைச்சரும் சரி வாக்குரிமை பறிக்கப்பட்டதற்கு ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை? இது உள்நோக்கம் இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் ஊழியர்களை வைத்து என்னென்ன மாநில தேர்தல் ஆணையம் தான் அதை சரி செய்து கொண்டிருந்தது. இன்னும் சொல்ல போனா நான் சொல்ற டி நகர்ல ஏற்கனவே கவுன்சிலர்ல ஓட்டு போட்டவர்கள் 6 மாதத்திற்குள் நீக்கப்பட்டு இருக்கிறார்கள். வெரிஃபை பண்ண லிஸ்ட் அது. அதனாலதான் நாங்க சொல்றோம், நீங்க ஏன் சும்மா இருக்கிறதை வைத்தே நீங்கள் தான் இதில் காரணமாக இருப்பீர்கள் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம்.